உனக்கும் முன்கேள் குழந்தாய், ஆதிபராசக்தி கதைக்கிறேன், நீ இதைக் கேட்பாய் முழுமையாக. உனக்கு ஆதிபராசக்தியின் அருளிருந்தால் உறங்கும் முன் இரவு தனிமையில் முழுமையாகக் கேட்பாய் குழந்தாய். பொறுமையுடன் கேட்டுவிட்டு மற்றவர்களும் பயன்பெற பகிர். கொமானில் ஆதிபராசக்தியே போற்றி. இனி நாளையிலிருந்து எனது அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். எல்லாவற்றில் உனக்கு முக்கியமாக தீர வேண்டிய ஒரு பிரச்சனையை மட்டும் கொமானில் எழுதி ஆதிபராசக்தியே போற்றி, ஆதிபராசக்தியே போற்றி என எழுது. முழுமையாக கேள், பொறுமையுடன் கேட்டு நான் சொல்வதை செய். அம்மனின் அருள்மிகு இந்த பதிவினை முழுமையாக கேள். அன்னையே ஆதிபராசக்தி இரவு தனது கருணையினால் உலகை முழுமையாக தழுவி அமைதியை அள்ளி வழங்கும் இந்த புனிதமான நேரத்தில் உன் உள்ளம் உன்னுடைய திருவடிகளை ஆதிபராசக்தியின் இடம் வந்து உன் திருவடிகளை மடக்கி அமர்ந்து ஆதிபராசக்தியின் திருவடிகளை நாடி வந்து வணங்கி கேட்கின்றாய். உறங்குவதற்கு முன் நீ உன்னை, அதாவது ஆதிபராசக்தியை சரணடைந்து விட்டேன் அம்மா திருநாமத்தை உச்சரித்து, அம்மனின் திருநாமத்தை உச்சரித்து உன் அம்மனின் அருள்மிகு ஆன்மீக பெருங்கருணையை ஆழ்ந்து தியானிப்பது. அதாவது சப்பானியில் நீ எழுந்து உறங்கும் முன் உட்கார்ந்து மூச்சை உள்ளிழுத்து வெளிவிட்டு, வெளியிழுத்து உள்விட்டு மூச்சை ஒருநிலைப்படுத்திக் கொண்டு ஆதிபராசக்தியே சரணம், ஆதிபராசக்தியே தாயே உன்னை நான் சரணடைந்தேன், என் ஆத்மாவிற்கு பெரும் ஆனந்தத்தை நிம்மதியும் தருவாயே என்று கேட்டுக்கொள். தாயே, நீ வெறும் சிலை இல்லை, படமாகவோ காட்சி தரும் வடிவம் கொண்ட தேவியல்லவா என நீ சொல்லிக்கொள். தேவியே, ஆதிபராசக்தியே, நீ சிலையில்லை அம்மா, நீ என் உள்மூச்சில் இருக்கின்றாய். ஆதிபராசக்தியே, நீயே இந்த பிரபஞ்சத்தின் ஆதி மூல சக்தி, சகல ஜீவராசிகளின் உயிர் நாடி. அணு முதல் அண்டம் வரை அனைத்தும் உன்னிலிருந்து தோன்றி உன்னிடமே ஒட்டும் இந்த மகா சக்தியாய் பிரபஞ்சத்தின் அசைவாய் நீயே விளங்குகின்றாய் அம்மா. ஆதிபராசக்தியே, உன்னுடைய ஒவ்வொரு ரூபமும் ஒவ்வொரு அம்சமும் அளப்பரிய கருணையையும் ஈடு இணையற்ற சக்தியையும் உலகுக்கு உணர்த்துகின்றாய். ஆதிபராசக்தியே, ஆதிபராசக்தியே, ஆதிபராசக்தியே என்று அலை. ஆதிபராசக்தி அம்மன் உனக்கு அருள் புரிவர். பயத்தில் ஆழ்ந்தவர்களுக்கு அபாயமளிக்கும் அன்னையாகவும், உனது பயத்தினை நீக்கும் அன்னையாகவும், உனது எதிரிகளை விரட்டக்கூடிய அன்னையாகவும், அறியாமையை அகற்றி தீய சக்திகளை அளிக்கும் துர்க்கையாகவும், ஞானத்தை கலைகளையும் மரளும் சரஸ்வதியாகவும், செல்வத்தையும் செழிப்பையும் வாரி வழங்கும் மகாலட்சுமியாகவும், மற்றும் உன் கோடானு கோடி நாமங்களால் எங்களையும் நித்தமும் காப்பவள் நீயே அம்மா என்று அழைத்துக்கொள் குழந்தாய். ஆதிபராசக்தியே, உன் ஒவ்வொரு நாமம் ஒரு சக்தியாக, ஒரு கவசமாக, ஒரு வரமாக எங்களை சூழ்ந்து நிற்கின்றது என்று சொல்லிக்கொள் குழந்தாய். இந்த இரவின் அமைதியில் என் அன்றாட வாழ்வில் நடந்த செயல்களை நான் என்னை எண்ணி பார்க்கின்றேன் என்று சொல்கிறாயா? அறியாமல் செய்த தவறுகளை உணர்ந்து செய்த பிள்ளைகள், பிறரை நோகடித்த சொற்கள், மனதில் எழுந்த தேவையற்ற எண்ணங்கள், இவை அனைத்தையும் உன் பாதங்களில் கண்ணீருடன் சமர்ப்பிக்கின்றேன் எனச் சொல்லி ஆதிபராசக்தியின் பாதத்தில் உனது அனைத்து நீ செய்யாத பிழைகள் இருந்தால், தெரிந்தும் தெரியாமல் செய்த பிழைகள் இருந்தால் பொறுத்தருள்வாய் அம்மா. அதை நீக்கி எனக்கு ஏற்படும் பிரச்சனைகளில் இருந்து என்னை காப்பாய் அம்மா. நான் உன்னை சரணடைகின்றேன் என ஆதிபராசக்தியை சரணடை குழந்தாய். மகளே, மகனே, உன் அன்பும் கருணையும் மட்டுமே எங்களை மன்னித்து எங்கள் ஆன்மாக்களை
அழுக்கிலிருந்து தூய்மைப்படுத்தும் என்பதை நான் அறிவேன் எனச் சொல்லி ஆதிபராசக்தியிடம் நீ சரணடைந்து விடு. என் மனதில் குடிகொண்டிருக்கும் குழப்பங்கள், நாளைய பற்றிய கவலைகள், கடந்த கால வருத்தங்கள், எதிர்கால பயங்கள் அனைத்தையும் நீயே நீக்கி அருள வேண்டும் என மனதை அமைதிப்படுத்தி ஆழ்ந்த நிம்மதியை எனக்கு புகுத்த வேண்டும். புற உலகின் இரைச்சல் அடங்கி அக உலகின் அமைதியை நான் உணரும் போது உன்னுடைய தெய்வீக பிரகாசம் என் ஆத்மாவில் பிரதிபலிப்பதை நான் உணர்கிறேன் என ஆதிபராசக்தியை வந்து சரணடைந்து விட்டாயா குழந்தாய்? உனது அனைத்து பிரச்சனைகளையும் நான் நீக்குவேன், கவலைப்படாதே ஆதிபராசக்தியின் குழந்தையே. அந்த அம்மனை சரணடைந்த ஆதிபராசக்தியை சரணடைந்தவர்களை ஆதிபராசக்தி இந்த உலகில் வாழ்வில் நாங்கள் எதிர்நோக்கும் சவால்கள், மன உறுதியுடன் எதிர்கொள்ளும் எதிர்மறையான எண்ணங்களுடன் ஒவ்வொரு கணமும் வாழவும், பிறருக்கு எந்தவிதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் நம்மை நன்மை செய்யவும் உன் அருள் எப்போதும் துணை நிற்க வேண்டும் அம்மா என நீ கேட்க வேண்டாயா? கவலைப்படாதே, உனக்கு எந்த அபாயமும் நெருங்காமல் நான் பார்த்து கொள்வேன். உறங்கும் இந்த நேரத்தில் உன் உடல், மனம் மற்றும் ஆத்மா ஆகியவற்றை நீயே உன்னுடைய தெய்வீக ஒளி கதிர்களால் காத்து நல்ல கனவுகளையும் ஆசீர்வதிக்கப்பட்ட விழிப்பையும் தந்தருள வேண்டும் என ஆதிபராசக்தியை நோக்கி வேண்டுகின்றாயா குழந்தாய்? கவலைப்படாதே, உனக்கு நன்றான கனவுகளும் நல்ல ஆசீர்வாதமும் உனக்கு நன்மதியான உறக்கத்தையும் நான் தந்து நாளைய பொழுது உனக்கு நல்லது ஒரு பொழுதாக அமையப்பெற நான் செய்வேன். நீயே எனக்கு அனைத்துமாக இருந்து பாதுகாத்து வழிநடத்த சொல்லுகின்றாய் குழந்தாய். நான் தான் உனக்கு அனைத்துமாக இருக்கின்றேனே, அப்போது நீ ஏன் கவலைப்படுகின்றாய்? என்னை சரணடைந்தவர்களை நான் கைவிடுவதில்லை அம்மா. உன் கருணையே எங்களின் ஒரே அடைக்கலம், உன் நாமம் எங்களின் வலுவான காவல். இந்த இரவு மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் உன் கருணை நிழலில் வாழும் பாக்கியத்தை எங்களுக்கு நீயே தருவாய் தாயே. ஒவ்வொரு இரவும் அமைதியான உறக்கம், எந்த குழப்பமும் மற்ற நிம்மதியாக உறங்கி ஒவ்வொரு நாளும் நல்லதொரு பொழுதாக நாங்கள் உன் குழந்தைகள் உன்னுடைய அன்பான அரவணைப்பிலேயே என்றென்றும் வாழ விரும்புகின்றோம் என ஆதிபராசக்தியிடம் மன்றாடி கேளுங்கள். ஆதிபராசக்தியின் மந்திரத்தை சொல்லிக் கேளுங்கள். ஆதிபராசக்தியாகிய நான் உங்களை கைவிட மாட்டேன். உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை இன்று இரவுடன் நீ நிம்மதியாக உறங்கி விடியும் போது உனது பொழுது நன்றான பொழுதாக அமையும் குழந்தாய். நல்ல பொழுதாக உனக்கு அமையும் குழந்தாய். கவலைப்படாதே. நான் சொல்லும் மந்திரத்தை என்னுடன் சேர்ந்து ஆதிபராசக்தியின் உனக்கு அருள் புரிவாள். நீ சொல்லம்மா. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. இந்த சிறிய எளிய மந்திரமான ஓம் சக்தி என்ற மந்திரம், ஓம் சக்தி, ஓம் சக்தி என்ற மந்திரத்தை உங்களுக்கு ஆழ்ந்த அமைதியையும் அம்மனின் அருள் நிறைந்த உணர்வையும் தரும் இந்த மந்திரம் ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று புத்துணர்ச்சியுடன் நாளை தொடங்குங்கள். நாளை உங்களுக்கு நல்ல நாளாக, இந்த உங்களில் வாழ்க்கையில் ஏற்பட்ட நிம்மதியின்மை நீங்கி சந்தோஷமான நாளாக, முன்னேற்றகரமான நாளாக, நீங்க நினைத்தது நடக்கக்கூடிய நாளாக, பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் எதுவுமற்று சந்தோஷமான ஒற்றுமையான நாளாக அமைய எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஆதிபராசக்தியின் குழந்தைகளே, ஆதிபராசக்தி உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டாள். ஆதிபராசக்தி உங்களுடன் என்றும் துணை நிற்பாள். நீங்கள் என்னுடன் தொடர்ந்து வாருங்களேன்.
இது வசிரஜி அருள்வாக்கு வீடியோவின் கீழ் இருக்கிற செப்பரேட் பட்டனை கிளிக் பண்ணி ஆதிபராசக்தியின் உடன் தொடர்ந்து வாருங்கள். ஆதிபராசக்தி உங்களுக்கு என்றும் அருள் புரிவாள். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி என்று அலையுங்கள். ஆதிபராசக்தியை தினமும் அழைத்து கொண்டிருக்கும் போது ஓம் சக்தி, ஓம் சக்தி என்று தினமும் சொல்லும் போது உனக்கு ஏற்படும் பிரச்சனைகள் தலைக்கு வந்தது தலைப்பாடன் சென்று உன்னை காப்பாற்றுவதுடன் உனது ஜாதகம், உனது வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகள், சூழ்ச்சிகள் அனைத்திலிருந்தும் படிப்படியாக விலகுவிப்பாள். ஆனால் உனக்கு நடக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் உனக்கு ஒரு படிப்பினையே உன்னை அழிய விடுவதற்கான சூழ்நிலை அல்ல குழந்தாய். நீ அதில் நீண்டு வழுந்து நீ நல்ல நிலைக்கு வருவதற்கான படிப்பினை தான் என்பதை புரிந்து கொள். ஆதிபராசக்தி தனது குழந்தையை ஒரு நாள் கைவிட மாட்டாள் என்பதை நீ நம்பு குழந்தாய். உனக்கு அருள் இருக்கு, ஆதிபராசக்தியின் அருள் இருக்கு. அதனால் தான் இந்த பதிவினை நீ முழுமையாக கேட்டாய். மற்றவர்களும் பயன்பெற குறைந்தது ஒரு 48 பேராதும் பயன்பெற பகிர். வீடியோவில் இருக்கிற கொமானில் லைக் பண்ணிட்டு கொமானில் ஆதிபராசக்தியை போட்டி, சக்தியே போட்டி, சக்தி தாயே போட்டி, ஈஸ்வரியே போட்டி, எனது இந்த ஒரு பிரச்சனை எழுதி அது தீர்ந்து விட்டது என்று எழுதிவிட்டு தினமும் ஆதிபராசக்தியே சரணம் என்று எழுது. ஒவ்வொரு நாளும் இரவு வடக்கு முன் பதிவினை கேட்டுவிட்டு தூங்கு. அடுத்த நாள் விடியும் போது கேட்டுவிட்டு நான் சொன்ன மந்திரத்தையும் ஒருக்கா சொல்லிவிட்டு அமைதியுடன் உறங்கி அடுத்த நாள் ஒவ்வொரு நாளும் உனக்கு நன்றான நாளாக நீ நினைப்பது நடக்கக்கூடிய நாளாக ஆதிபராசக்தி தாய் உனக்கு அமைத்து தருவாள். உனது அனைத்து பிரச்சனையை நீக்கி அருள்வாள். ஆதிபராசக்தியே சரணம், அகிலாண்டேஸ்வரியே சரணம். அம்மா ஆதிபராசக்தியே தாயே, அகிலத்தை காப்பவளே ஈஸ்வரியே அம்மா, ஆதிபராசக்தியே சரணம் அம்மா, ஆதிபராசக்தியே போற்றி.